அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கடக ராசினருக்கு ராசியில் குரு பகவான் வக்ரமடைந்திருக்கிறார். 2இல் கேது, 3இல் சுக்கிரன் நீச்சம், 4ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய், 5இல் புதன் சந்திரன், அஷ்டமத்தில் 8ஆம் இடத்தில் ராகு, 9இல் சனி வக்ரம் அடைந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் ஆன 4இல் சூரியன், 8இல் ராகு இருப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்படுங்கள். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள். சில காரியங்கள் காரிய தாமதமாகலாம், அதனை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகலாம். பூர்வீக சொத்து வகையில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே வீண் கருத்து வேறுபாடுகள் வரலாம். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவு வரலாம். பேச்சில் பொறுமை தேவை, நிதானம் தேவை. அதிக வார்த்தைகளை பெண்கள் உபயோகிக்கக்கூடாது. தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைக்க வேண்டும். அவசரப்பட்டு அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டாம். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வையுங்கள். அதிக முதலீடுகள் வேண்டாம், நஷ்டம் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத பழி சொற்கள் இந்த நேரத்தில் வரும். கடக ராசினருக்கு ஜென்மத்தில் குரு என்பதால் வனவாசம் போல. ஆகவே தேவையில்லாத வீண் பழி சொற்கள் வரும். மாணவியர்கள் நல்ல சேர்க்கை வேண்டும். படிப்பில் கவனம் வேண்டும். அதிகாலை எழுந்து படித்தல் வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. 5க்குரிய செவ்வாய் 5இல் ஆட்சி பெறுவது ஓரளவு அற்புதமான அமைப்பு. குருவின் பார்வையை பெறுகிறார். அங்கிருந்து லாபஸ்தானத்தையும் தொழில் வெற்றியையும் பார்ப்பதால் ஓரளவு லாபம். இடம் வீடு வாங்க நினைப்பவர்களுக்கு நன்மை. ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கும் நன்மை உண்டாகும். 3இல் சுக்கிரன் பொருளாதார வளர்ச்சியை தருவார். வீட்டில் அமைதி சுபிட்சத்தையும் தருவார். பக்தியும் தெய்வ தரிசனமும் உண்டு. வேலை சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். இதுவரை வேலை இழந்தோருக்கு வேலை கிடைக்கும். முயற்சி செய்யலாம். இரவு நேரங்களில் பயணங்களை தவிர்த்தல் வேண்டும். உடல் உபாதைகளை உடனுக்குடன் கவனித்து மருத்துவ செலவுகளை செய்தல் வேண்டும். வணிகம் வியாபாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 3ஆம் மனிதர்கள் யோசனையால் வேண்டாத துன்பத்தை அனுபவிக்கலாம். நஷ்டப்படும் வாய்ப்பு உண்டு. ஜென்ம குரு என்பதால் சிந்தனை கோளாறுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே கோவிலுக்கு சென்றால் அம்மன் கோவிலில் ஸ்ரீ பழனி அம்மன், இல்லாவிட்டால் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன், மீனாட்சி அம்மனை வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.